ஹாய். பாருங்க, இவ்வளவு வெயில் நமக்கு வந்தாலும் இந்த மரங்களெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி நிற்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மரங்கள்லாம் இல்லைன்னு வைங்களா, நமக்கு அது வெயில் தாக்கம். இப்போ எத்தனையோ இடங்களில் வெயில் தாக்கத்தினால ஜனங்கள் இறந்து கொண்டிருக்காங்க. எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸு. அதனால் வீட்டை சுற்றி குள்ளுன்னு என்ன செய்யணும், நிறைய மரங்கள் வைக்கணும். அதுலேயும் இந்த சீத்தாப்பழ மரத்தை பற்றி நீ சொல்கிறேன். இந்த சீத்தாப்பழம் காய் எப்படி இருக்குது பாருங்க, தெரியுதா? பறிச்சிருவோம் சரிங்களா. நிறைய இருக்குது, இனி ஒன்று ஒன்றா பறிக்கணும். நிறைய விளைஞ்சிருக்கு, ஆனால் நிறைய பறவைகளுக்கு போகுது. சரியா, நமக்கு பறவைகளுக்கு அணில் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம இப்படிலாம் வச்சா தான் அதை சாப்பிடும். அதுகளுக்கு சாப்பாடு யார் கொடுப்பா இல்லையா, நம்ம தானே கொடுக்கணும். தெரியலையா? தெரியுதா? நிறைய இருக்குது. அதெல்லாம் உள்ளெல்லாம் பெருசு பெருசாக கிடக்கு, தெரியுதா? உள்ளெல்லாம் நாகூருங்க உள்ள பெருசாக இருக்கா, பெருசாக கிடக்கு வருங்க. இதெல்லாம் நிறைய என்ன செய்யுது, அணில் சாப்பிட்றோம். நமக்கு கொஞ்சம்தான் கிடைக்கும். நம்ம கிடைக்கிறத எடுத்து நம்ம சாப்பிடுவோம். நமக்கு ஆண்டவர் தந்த வரப்பிரசாதம் இதெல்லாம். நமக்கு நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரங்கள். கண்டுபிடிக்க முடியல பாருங்க. நிறைய கொலை, நிறைய பெரிய பெரிய மரமாக இருக்குன்னா ஒன்று சிவச்சிவன்னு இருக்குது இருக்கா. இதை சுற்றி நிறைய இந்த மிஸ்ரு வந்துருக்கு. இந்த மிஸ்ருக்கு ஏதாவது மருந்து இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஏன்னா நாங்களாம் போட்டு போட்டு பார்க்கோம், குறையவே மாட்டாங்க. யாராவது நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறீங்க, மருந்து யூஸ் பண்ணுறோம், நமக்கு இந்த மிஸ்ரு அந்த எறும்பு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன ஓகேயா? நான் தெரிய மாட்டேங்க. அது எவ்வளவோ போட்டாச்சு, ஆனாலும் அந்த மரங்கள் நெருங்க மிஸ்ரு கூட என்ன பாருங்க இல்லைங்களா, அடைச்சி இப்படி இருக்கும். அதே போல் இந்த காயில் பாருங்கள், இந்த காயில் இந்த காயிலையும் சுற்றி இருக்கு பாருங்க. இந்த காயில் பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த காயிலாம் இறம்பு போகுது பாருங்கள், அவ்வளோ இறம்பாக தான் இருக்குதுன்னு தெரியுதா? இந்த என்னதுங்களா போதா. இந்த இதுக்கு ஏதாவது மருந்து இருந்ததுன்னா சொல்லுங்கள். சரியா? அதே போல் வீட்டை சுற்றி எங்கள் வேப்பம் மரம், வேம்பு, நல்ல காற்று, இதான் நமக்கு நல்லா சுவாசிக்க முடியும். தென்னை மரம், தேங்காய் வச்சுருக்கிற காணிக்கிறேன் பார்த்தீங்களா. நல்லா தேங்காய், எல்லாமே இயற்கை. நம்ம வீட்டை சுற்றி நம்ம என்ன செய்யலாம், நம்ம வளர்த்துட்டு பப்பாளி அப்படி வாழை மரம் தெரியுதா, வாழை தெரியுதுல, நொச்சி, அதுக்கு இடத்துல நிற்கிது நொச்சி. அது நொச்சி நினைக்கல, இது நொச்சி. இப்போலாம் மாமரங்கள், இது மாமரம். அடுத்தது இதை பார்த்திங்கன்னா நாவல் மரம் நிற்குதா. அப்படியே வீட்டை சுற்றி இப்படி செழிப்பான மரங்கள் நம்ம வச்சுருக்கணும். இதை சுற்றி தேக்கு இன்னும் இப்படி நிறைய மரங்கள் நிற்கி. அங்கே பப்பாளி காய்ச்சிருக்கா, அது பப்பாளி மரம் தெரியுதா உள்ள? எனக்கு இந்த தென்னை மரத்தை பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு, அதுங்களா. அது பக்கத்தில் பார்த்தா நல்லா தெரியும். தென்னை மரத்துக்கு அதிகமாக தண்ணியும் கொஞ்சம் உரமும் கொடுத்திங்கன்னா போதும். தண்ணி நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. கொடுத்திங்கன்னா தான் அந்த காய் நல்லா பெருசாகவும் நமக்கு அந்த இளநீர் நம்ம என்னதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள இளநீர்லாம் பார்த்திங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய தண்ணி கொடுக்கணும்.
அதுவும் நம்மள மாதிரி தானே அந்த வெயிலில் தாக்கு பிடிச்சி நிற்கணும்னா அதுக்கு நிறைய என்ன செய்யணும். இன்னும் இது பார்த்துருக்கீங்களா, இது வந்து பெரிய சீத்தாப்பழம், ராம சீத்தா சொல்லுவாங்கள்ல, அது இப்போ காய் முடிஞ்சிடுச்சு. நான் அடுத்தது காய்க்கும் போது நான் காணிக்கிறேன், சரியா? அடுத்தது இதில் பிளாமரம் நிற்கு. பிளாமரத்தில் வந்து காய் தான் கீழே தான் இருக்குது. அது நான் இப்போ கிளப்பில் தான் காணிக்க முடியும். நாளைக்குள்ள வீடியோவில் காணிக்கேன். ஓகே பாய். நீங்களும் செழிப்பாக விட்டு சுற்றி மரம் வைங்க, சந்தோஷமாக இருங்க. பாய். ஓகே.